சிம்பிளான கோவக்காய் பொரியல் வறுவல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான கோவக்காய் வறுவல். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, எல்லாருமே பண்ணலாம். ஸோ இது வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எண்ணெய் வந்து சட்டியில் கொதிக்குது. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இது இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட கொஞ்சம் பூண்டு இருந்தால் இடித்து போடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடணும். காய் எடுத்து போட்டு இது நல்லா இப்படி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்மில் வச்சு வறுத்து எடுக்கணும். அதை மூடி வச்சுருங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதுவாகும், வதங்கிடும். சரியா? எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பச்சை கலர் வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டினேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கிறிஸ்பியாக எனக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதக்குங்க. சிம்மில் வச்சு அடுப்பை வதங்கிடும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா வந்து நான் வதங்கிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? சுருண்டு போச்சு காய் நல்லா. இப்போ இந்த நேரத்தில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இறக்கும்போது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு வறுவல், பொரியல், என்ன வேணால் சொல்லலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கோவக்காய் இந்த மாதிரி பேட்டர்னில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஃப்ரை மாதிரி எப்படி நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு கோவக்காவும் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே கலர், கன்சிஸ்டன்சி, போட்ட மிளகாத்தூள்லாம் அதோட பிளெண்ட் ஆகி